அன்பே டயானா அப்படிங்கிற ஒரு படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. இதுல வந்து பரிதாபங்கள் கோபி ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்காக தான் மெயினா இந்த படத்துக்கே வந்து போனோம். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன? பார்க்கலாமா? வேணாமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் திஸ் இஸ் சபி ஃப்ரம் சபி டாக்ஸ். ஸோ அன்பே டயானா அப்படிங்கிற படம் வந்து எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து கோபி நடிச்சிருக்காரு. நான் நிஜமாக அந்த கோபிக்காக தான் வந்து போனேன். ஏன்னா வந்து அவருடைய ஆக்டிங் வந்து பரிதாபங்கள்லேயே செம்மையாக இருக்கும். பட் இதில் வந்து என்ன பிடிக்கல அப்படின்னா அவர் ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணியிருப்பாரு. கன்னடா பெங்களூர் பாய் மாதிரி அவர் பேசியிருப்பாரு. ஸோ பெங்களூர்காரங்க தமிழ் பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொனவுன்சேஷன்ல அவர் பேசியிருப்பாரு. அது என்னவோ பெருசா கனெக்ட் ஆகல. அவர் நார்மலா பேசியிருந்தாலே படம் சூப்பரா இருந்திருக்கும் போல இருக்கு. ஹீரோ, ஹீரோயின்ஸ் எல்லாம் நல்ல ஆக்டிங்கு. கதை என்ன அப்டின்னா வந்து, ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு இருக்காங்க. ஒரு ஹிந்து பாய் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு லவ் வருது. அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணு அப்ப வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலேஜ் டைமிங் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வொர்க்குக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்றா. இந்த பையனும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய கல்ச்சர் வேற, அவங்களுடைய ஸ்டைல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு. ரொம்ப மாடர்னா இருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த பையன் வந்து இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்லயே வந்து இருக்கான். இதனால வந்து நெறைய சண்டைகள் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அப்பா, அம்மா அவங்க ஸ்டோரி, அவங்க ஃபேமிலில இருக்க அவங்க சிஸ்டருடைய ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வருது. அந்த மாரி அந்த பொண்ணோட ஃபேமிலிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டோரீஸ் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா, போர் அடிக்குதுன்னா, போர்லாம் அடிக்கல. ஓரளவுக்கு வந்து பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். பட் ரொம்ப நமக்குள்ள கனெக்ட் ஆகுதா அப்டின்னா வந்து பெருசா கனெக்ட் ஆவல. மெயினா எதனால அப்டின்னா, அவங்களுடைய லாங்குவேஜ் அதுல. நார்மலா நம்ம தமிழ் மாதிரி பேசி, ஸோ அந்த மாதிரினா ஓரளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இவரு கோபி வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்காராம். ஸோ அந்த மாரி பேசுறாரு. இவங்க அந்த பையனோட ஃபேமிலி வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலி. ஸோ அதனால அவங்க ரோஜா அவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுடைய ஸ்லாங்கு அதெல்லாம் வந்து பெருசா வந்து கனெக்ட் ஆவல. ஸோ அதனால நார்மலா தமிழ்ல பேசியிருந்தாலே பெருசா கனெக்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ ஃப்ரீயா இருந்தீங்க, சும்மா ஒரு படம் பார்க்கணும் அப்டின்னா வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா சபி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். பாய்.